ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் ஒரு சாஃப்டான புட்டிங் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம பேக்கரியெல்லாம் போனோம்னா ஒவ்வொரு தனித்தனி பீஸ் தான் இந்த கேக் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. மற்ற சாதாரண வெண்ணிலா கேக் அல்லது சாக்லேட் கேக் அந்த மாதிரி டேஸ்ட்லாம் இல்லாமல் இது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அந்த பேக்கரி டேஸ்ட்டில் அதை விட சாஃப்டாக எப்படி நான் செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. ஒரு பாக்கெட் பெரிய பாக்கெட் ப்ரெட்டில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட் நான் எடுத்திருக்கேன். கடைங்களில் பேக்கரியில் எங்கே வேணாலும் இந்த ப்ரெட்டு கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 2 சுற்று சுற்றுனிங்கன்னா நல்லா அப்படியே தூளாக உதிரி ஆயிரும். அல்லது நீங்கள் கையில் கூட நல்லா உதுத்து விட்டுக்கலாம். பார்த்திங்களா, அப்படியே நல்லா உதிரியாகிடுச்சு. இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ப்ரெட்டு வச்சுட்டு சூப்பரான இந்த புட்டிங் கேக் நான் செஞ்சுருக்கேன். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டை நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கும் எனக்கு சொல்லுங்கள். இப்போ 3 முட்டைகள் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் சேர்த்துக்கோங்க. இது சால்ட் சேர்க்காத பட்டர், அதாவது வீட்டில் எடுத்தது. கடைகளில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதே அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் நம்ம சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அல்லது ஒரு 30 செகண்டுக்கு நல்லா மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ப்ரெட் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ ஒரு சல்லடை அந்த மிக்ஸி ஜார் மேலே வச்சுருங்க. அந்த மிக்சிங் பவுல் மேலே வச்சுருங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சிக்கலாம். இந்த மைதா மாவு ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும், அதாவது 1/2 கப்பு. நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சலிச்சாச்சு. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இல்லாட்டினா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா வாசனை இல்லாமல் இருக்கும். இது கூட வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்ததுன்னா வச்சு கலந்திங்கன்னா அந்த கட்டி இல்லாமல் இருக்கும். அதனால் விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா தான் அந்த புட்டிங் கேக்கில் அது நெய் வாசம் லைட்டாக இருக்கும். இது கூட ஒரு 50 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ அந்த விஸ்க் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டு தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா லைட்டாக இப்படி கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய் பூ சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 மூடி தேங்காவை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அல்லது உங்ககிட்ட தேங்காய் பூ ரெடிமேட் தேங்காய் பூ இருந்ததுன்னா நீங்கள் அளந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. அவ்வளோதான். பார்க்க தான் ஹெவி ஒர்க் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளுங்க. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வேக வைக்கிறதும் பார்த்திங்கன்னா இப்போ சாதாரண கேக்கு ஒரு 40 நிமிஷம் வேகுதுன்னா இது ஒரு 30 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ நான் அவனில் தான் நான் வைக்க போகிறேன். நீங்கள் குக்கர்லேயோ அல்லது பாத்திரத்தில் கூட இதே மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் மைதா மாவு தூவி மேலே எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கிறேன். ஏன்னா கேக் அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ கேக் டின்னில் இந்த புட்டிங்கோட மிக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கலந்ததுக்கப்புறமா நல்லா சரிசமமாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அவன் வந்து ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுட்டு ஒரு 30 நிமிஷத்தில் கரெக்டாக நமக்கு வெந்து வந்துடும். இதே போல் அவன் இல்லாதவங்க வந்து நீங்கள் இது குக்கர்லேயோ அல்லது வேறு ஒரு பாத்திரத்துலேயோ நீங்கள் வச்சு வேக வச்சுக்கலாம். நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான புட்டிங் கேக் வந்து தயாராகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த ஓரங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த வகையான கேக் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நாள் செஞ்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது நமக்கு அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு தெரியாது. அடுத்த நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த புட்டிங் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.